இதுதான், இது மட்டும்தான். பன்னீர்னா மில்கி மிஸ்ட், ஓன்லி மில்கி மிஸ்ட். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் 2 மாதங்கள் கழித்து மக்கள் சந்திப்பை இன்னும் கொஞ்ச நேரத்துல தொடங்க இருக்காரு. கரூர் சம்பவத்துக்கு அப்புறமாக தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த மக்கள் சந்திப்பு இது அரசியல் மட்டத்துல ஏற்படுத்தக்கூடிய தாக்கம் என்ன? இல்ல, அதாவது ஏற்கனவே அவர் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு அப்புறம் கிண்டல் பண்ணியிருந்த போது தான் அவர் பல மாவட்டங்களுக்கு விசிட் பண்ண ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட ஒரு 6வது கூட்டம் நடக்கும்போது, கரூர் கூட்டம் நடக்கும்போது ஒரு பெரிய ஒரு சோக சம்பவம் நடந்து போச்சு. ஆக்சுவலா 41 பேர் இறந்து போயிட்டாங்க. அது ஒரு பெரிய அளவுல அது பாதிச்சதுனால ஒரு 1.5 மாசம் கிட்டத்தட்ட எந்த விதமான ஆக்டிவிட்டியும் இல்லாத இருந்தாரு. ஆனா அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு பெரிய நடுநிலை மக்கள்கிட்ட ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தது. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அவர் நடந்து கொண்ட விதத்தினால அவர் ரசிகர்கள் ஒரு பின்னாடி இருக்கலாமே தவிர, அவர் நடுநிலையா அரசியலை பாக்குறவங்க என்ன இவ்வளவு பெரிய சோகம் சம்பவம் நடந்திருக்கு, அவர் கரூர்ல போய் யாரையும் பார்க்காம திரும்பி அப்படியே வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அந்த மாதிரி எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்கு ஆக்சுவலா. அதே மாதிரி அந்த பாதிக்கப்பட்டவங்களை இவர் கூப்பிட்டு பார்த்தது இருக்குல்ல, அது கூட பல பேர் விமர்சனம் பண்றதை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த சூழல்ல மறுபடியும் மக்களை சந்திக்கணும்னு அவர் ட்ரை பண்றாரு. ஒரு டிசம்பர் 4 3 டைம் 4ஆம் தேதிக்கு கேட்டாருன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு ஏதோ இந்த கார்த்திகை தீபம் அது இது அப்புறம் பாபர் மசூதி இடித்த நாள்லாம் வர்றதுனால பாதுகாப்பு படைகள் போலீஸ் சரியா பாதுகாப்பு கொடுக்க முடியாதுன்ட்டு அனுமதி கொடுக்காதனால இப்போ அவருக்கு வேற தேதி கேட்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் கூடிய விரைவில் அவருக்கு டைம் இல்லை. கிட்டத்தட்ட 37 38 மாவட்டங்களுக்கு அவர் டிராவல் பண்ண வேண்டியதா இருக்கு. 3வது மாவட்டத்திலேயே அவருக்கு பிரச்சனை வந்துடுச்சு ஆக்சுவலா. திருச்சி, நாகப்பட்டினம், அடுத்தது கரூர் வந்தாரு, பிரச்சனை வந்திருக்கு ஆக்சுவலா. ஸோ அதனால திருச்சி, நாகப்பட்டினம், திருவாரூர் வந்தார். அப்புறம் இதுக்கு வந்திருக்காரு. ஸோ பாயிண்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா எல்லா மாவட்டங்களுக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் அவர் கிடைக்குமா? அப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் அந்த கரூர் சம்பவத்தை தொடர்ந்து அந்த ஒரு கூட்டங்கள் சேர்க்கறதுக்கான ஒரு வழிகாட்டி முறைகள்லாம் இருக்குல்ல, ஸ்டாண்டிங் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர், அதை நேற்று தான் கோர்ட்ல கொடுத்துருக்காங்க. அதை அதிமுக தாவேக்காக்குல அனுப்புங்கன்னு கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அது எப்படி ஆகும், ஏதாகும், கூட்டங்கள் பாதுகாப்பு, அதுக்கு முன்னாடி இவரே விழித்து கொண்டு என்ன பண்ணியிருக்காரு, விஜய் என்ன பண்ணியிருக்காரு, ஓய்வு பெற்ற லெவல்ல ஐஜி லெவல்ல இருக்கிற போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு 4000 பேர் கொண்ட தொண்டற்படையை உருவாக்கியிருக்காரு. 4000 பேர் கொண்ட தொண்டற்படையை உருவாக்கியிருக்காரு. அவங்களுக்கு கூட்டங்கள் எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும், கூட்டங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது மூலமாக அது அவங்களுக்கு ட்ரைனிங் வேற கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்க போது வரப்போற அடுத்து குயிக்கா ஆரம்பிச்சு எல்லா மாவட்டங்களையும் விசிட் பண்றதா ஒரு நோக்கமா இருக்கு. ஏன்னா அவருக்கு இருக்கிற நேரம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கீழ் லெவல், ஒன்றிய லெவல் வரையும் அவர் ஆட்கள் எல்லாம் பொறுப்பாளர்கள்லாம் செலக்ட் பண்ணி எல்லாருக்கும் கியூஆர் கோடோட ஐடென்டிட்டி கார்டு எல்லாம் கொடுக்குற லெவல்ல வரையும் போயிருக்காங்க அவங்க ஆக்சுவலா. ஸோ ஏதோ ஒரு வேலைகள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் மக்களை இவர் சந்திக்காத இருக்கிறது, இவர் மட்டும்தான் ஒரே முகமா இருக்காரு. அந்த கட்சிக்கான ஒரே முகமா விஜய் மட்டும்தான் இருக்காரு. அதனால இப்போ அவர் போய் மக்களை சந்திச்சாதான் அது தேர்தல் போது ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அவர் சந்திக்காதே இருந்தாங்கன்னா அது அவருக்கு ஒரு பின்னடைவு கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அவர் வழி இல்லாத இப்போ ஒரு மக்களை சந்திக்க வேண்டிய நிலையில இருக்காரு. ஸோ பொது வழியில போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உள்ளரங்குகள்ல சந்திக்கலான்ற ஒரு எண்ணத்துல நாளைக்கு நீங்க சொல்ற மாதிரி ஒரு கூட்டத்தை ஒரு காலேஜில் போட்டுக்க வச்சுக்கோங்களேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2000 பேர் கூடுற அளவுக்கு வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். அது அதுல அந்த கூட்டம் போட்டதோட நோக்கம் என்னன்னா, அதை முதல்ல எப்படி தேர்தலை எதிர்கொள்றது போன்ற விஷயங்களை அந்த கட்சிக்கு பெரும்பாலும் இந்த கீழ் லெவல்ல வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் தான் பெரும்பாலும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு எப்படி வேலை செய்யணும், கீழ் லெவல்ல வேலை செய்யணும். இந்த எஸ்ஐஆர்ல அவங்க இன்னும் வேலை செய்யாதே இருக்காங்க ஆக்சுவலா. ஸோ அவங்களை எப்படி எஸ்ஐஆர் பணியில இன்னும் 10 நாளைக்குள்ள ஏதாவது பண்ண முடியுமா, நம்ம ஆட்கள்லாம் சேருங்க, சேர்க்கறதுக்கான வேலைகள் இறங்குங்க, அந்த மாதிரி விஷயங்கள் கூட சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரெண்டாவது விஜய் அவரை பொறுத்த மட்டும் அவருடைய நகர்வு இருக்குல்ல, அவர் எந்த பக்கம் போய் சேருவாரு, தனியா நிப்பாரா, இல்ல அவரு எங்க போனாலுமே நயினார் நாகேந்திரனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கறாங்க, தாவேக்காவோட உங்களுக்கு கூட்டணி உண்டான்ட்டு. இவங்க ரொம்ப தெளிவா தாவேக்கா என்ன சொல்றாங்க, பாஜகவோட கூட்டணி கிடையவே கிடையாது, கொள்கை எதிரி, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமும் நயினார் நாகேந்திரனை பார்த்து கேள்வி கேட்கறாங்க, ஒரு செட்டப் பண்ண கேள்வியில கேட்க சொல்றாங்க. அந்த ஒரு பேச்சு அப்படியே ஒரு லைம் லைட்லயே வச்சிருக்காங்க. அதாவது தாவேக்காவும் பாஜகவும் சேர்ந்துருன்ற மாதிரியான ஒரு இதை அப்படியே லைம் லைட்லயே வச்சிருக்காங்க, பாஜக வச்சிருக்காங்க ஆக்சுவலா. அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கூட கிடையாது. பாஜக விட்டு அதிமுக பிரிஞ்சு வந்தா ஒருவேளை அதிமுகவோட தாவேக்கா கூட்டணி சேரலாமே தவிர பாஜகவோட பாஜக இருக்கிற அணியில தாவேக்கா இணையறதுக்கான வாய்ப்பு ஒருபோதும் கிடையாது சார்.
அது டெஃபினட்டா அப்படி இணைஞ்சாரு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஒரு குறைந்தபட்ச நியாயம் ஒண்ணு தேவை. அரசியல்லாம் எது வேணா பண்ணலான்னு கிடையாது. நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? கொள்கை ரீதியா எங்களுக்கு பாஜக எதிரின்னீங்க. பல விஷயங்கள்ல நீங்க செலங்கோமத்துடைய டிசிஷன் எதிர்க்கிறீங்க. பெரியார வழிகாட்டியா வச்சிருக்கீங்க நீங்க. இதெல்லாம் சொல்லிட்டு நீங்க பாஜகவோட நீங்க கூட்டணி எடுத்த முதல் தேர்தலையே ரெண்டு தேர்தல் சரியா பண்ணல, இல்ல கூட்டணி அமைக்கணும்னு சொல்லி 3வது தேர்தலில் போனா கூட பரவாயில்ல, விஜயகாந்த் மாதிரி எடுத்த உடனே நீங்க வந்து சொன்ன சொல்லுக்கு மாறாக நீங்க போய் ஒரு கூட்டணியை பாஜக இருக்கிற அணியோட அமைச்சீங்கன்னா, பாஜக இருக்கிற அணியில அமைச்சீங்கன்னா, அது உங்களுடைய குறைஞ்சபட்சம் உங்களுடைய நேர்மையை சந்தேகிக்கிற ஒரு விஷயமாகவும், உங்களை தார்மீக ரீதியா நீங்க வார்த்தை தவறி போனதை வந்து மக்கள் அவ்வளவு சீக்கிரம் வந்து அந்த லேசா எடுத்துக்க மாட்டாங்க ஆக்சுவலா. சார் ஒருவேளை சார் கடைசி நேரத்துல எலெக்ஷன் நேரத்துல ரொம்ப பரபரப்பா இருக்கக்கூடிய நேரத்துல அப்போ சேர்ந்தா கூட இந்த கெமிஸ்ட்ரி வந்து ஒர்க் அவுட் ஆகாதா? தாவேகா ஆகாது. பாஜக அதிமுக தாவேகா கூட்டணி ஒர்க் அவுட் ஆகவே ஆகாது சார். அது வந்து திமுகவுக்கு அட்வான்டேஜா இருக்கும். ஆனா அதிமுக தாவேகா கூட்டணி போட்டாங்கன்னா அது ஒர்க் அவுட் ஆகும். அதுல ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏன்னா பாஜகவுக்கு எதிர்மறையான ஓட்டுகள் இங்க நிறைய இருக்கு. நாளைக்கு கூட்டத்துல மறுபடியும் ஒரு திமுக பத்தின விமர்சனங்களை தான் கடுமையா வைப்பார். பாஜக பத்தி ரொம்ப அடக்கி வாசிப்பார். அது வந்து அவருக்கு ஓட்டு வங்கியில வந்து வாக்குகளை குறைக்கும். திமுகவுக்கு போற ஓட்டை ஒண்ணு டிஸ்டர்ப் பண்ணவே பண்ணாது. அவர் பாஜக எதிர்ப்பை வந்து கடுமையா எடுக்கணும். பாஜக எதிர்ப்பை அவர் கடுமையா எடுக்காத பட்சத்துல திமுக இப்ப வின் பண்றதே வந்து பாஜக எதிர்ப்பு வங்கி வாக்கு வங்கியிலே அவங்க ஆதரவு ஓட்டுல தான் வின் பண்றாங்க. அந்த பாஜக எதிர்ப்பு ஓட்டை நீங்க எப்படி எடுப்பீங்க? விஜய் பாஜகவை கடுமையா எதிர்ப்பதன் மூலம் தான் எடுக்க முடியும். ஆனா பாஜகவை நீங்க அடக்கி வாசிக்க திமுகவுடைய ஓட்டு வங்கி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கு போற ஓட்டு வங்கி ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. நாளைக்கு நீங்க பாஜக அணிலேயே சேர்ந்தா கூட முதல் 14% ஓட்டு மைனாரிட்டி ஓட்டு நேரம் திமுக காங்கிரஸ் அன்னைக்கு தான் போகுமே தவிர அவருக்கு வராது ஆக்சுவலா. அதனால அதே சமயம் அதிமுக தாவேகா மட்டுமே கூட்டணியில் இருந்தா அது கொஞ்சம் திமுகவுக்கு போற மைனாரிட்டி ஓட்டு, பாஜக பிடிக்காதவங்க ஓட்டெல்லாம் கொஞ்சம் இழுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால வந்து விஜயை பொறுத்த மட்டும் அவர் வந்து தெளிவா இன்னும் கொஞ்சம் பாஜகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. அதுல ஏதாவது ஒரு சுணக்கம், அதுல ஏதாவது ஒரு பின்னடைவை காமிச்சாரு, சுணக்கத்தை காமிச்சாருன்னா அவர் வந்து திமுக அணியில எந்த விதமான ஓட்டையும் போடுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அது வந்து தனியா இருந்தாருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தான் அதிமுக போற ஓட்டம் தான் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நாளைக்கு கூட்டத்துல அவர் வந்து பாஜகவை பத்தி என்ன பேச போறாரு அப்படின்றத ஒரு விஷயம் பார்க்கணும். பாஜகவை பத்தி அவர் வந்து ரொம்ப கொஞ்ச நாளா வந்து எஸ்ஐஆர் பத்தி பேசுறாரு தவிர, எஸ்ஐஆர்ல கூட திமுகவை பத்தி தான் குறை சொல்றாரே தவிர பாஜகவை பத்தி ரொம்ப குறை சொல்றதை அவாய்ட் பண்றாரு. கேட்டா சிபிஐக்கு பயப்படுறாரு அப்படின்றாங்க. சிபிஐக்கு அவர் பயப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. சிபிஐ இந்த ஊழல் வழக்கை விசாரிக்கிறாங்க. கரூர் அந்த கூட்ட வழக்கு தானே, நெரிசல் வழக்கை தானே விசாரிக்கிறாங்க. அதுல ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க அந்த அவருடைய அட்வைசர் இருக்காங்கல்ல, திசைக்கு 4 அட்வைசர் இருக்காங்க. கிழக்குக்கு ஒரு அட்வைசர், மேற்குக்கு ஒரு அட்வைசர், வடக்கு தெற்குக்கு ஒரு அட்வைசர்னு. ஆதவ் அர்ஜுனா ஒரு பக்கம், ஜான் ஆரோக்கியசாமி ஒரு பக்கம், அந்த அருள்ராஜ் ஒரு பக்கம், அது தவிர வந்து அந்த இவரு புஷி ஆனந்த் ஒரு பக்கம். 4 பேர் 4 விதமா அட்வைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவர் விஜய் என்ன பண்ணுவாரு? அந்த அட்வைசர்ஸ் ஒருத்தருக்கு பாஜகவோட போனோம், ஒருத்தருக்கு ஏடிஎம்கேவோட போனோம், ஒருத்தருக்கு பாமகவோட ஏதாவது கூட்டணி சேர முடியுமான்னு பார்க்கணும், ஒருத்தருக்கு காங்கிரஸோட சேர முடியுமான்னு ட்ரை பண்ணணும். இப்படியெல்லாம் ஒரு ஐடியாவோட அங்க ஆளுங்க இருக்காங்க. அவர் சுத்தி இருக்கிற அந்த அட்வைசர்ஸ் இருக்காங்க. ஆனா அவருக்கு என்ன பண்றாரு? அவர் வந்து ஒரு சுயமா முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்காரு. ஆனா சுயமா முடிவு எடுக்கிறாருன்னா அவருக்கு யாரு அந்த இன்புட்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அவர் எப்படி ஒர்க் பண்றாருன்னே தெரியல. அவர் டிவி பாக்குறாருன்னா டிவியில நியூஸ் சேனல் கூட பார்க்க மாட்டாருன்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்ப என்னதான் எப்படிதான் அவரு தெரிஞ்சுப்பாருலாம் கேட்டா, தாவேக்கால இருக்கிறவங்களே கேட்டா, எப்ப சார் கடைசியா விஜயை பாத்தீங்கன்னு கேட்டா, நான் 3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். எப்ப சார் விஜயை பாத்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தேன். சமீபத்துல யாராவது பார்த்தாங்கன்னா யாருமே பார்த்தாருன்னு சொல்ல மாட்டேங்க. அப்ப யார்தான் அவர் பாக்குறாரு? அவர் என்னதான் கம்யூனிகேட் பண்றாரு? கட்சிக்காரங்களோட எப்படி பேசுறாரு? ஒண்ணுமே தெரியல. ஒரு மூடு மந்திரமா இருக்கு. அதனால அவருடைய பாலிடிக்ஸ்ன்றது அந்த சுத்தி இருக்கிற 4 அட்வைசர் பண்ற விஷயமா தான் இருக்கு ஆக்சுவலா. அதனால வந்து என்ன நாளைக்கு அவர் பேச போறாரு? அவர் பாஜகவை எதிர்த்து குரல் கொடுக்க போறாரா இல்லையா? திமுகவை தான் தொடர்ந்து கடுமையா விமர்சிக்க போறாரா? இல்ல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளை வாங்குற ஐடியா அவருக்கு இருக்கா இல்லையா? இருந்ததுதான் பாஜக எதிர்க்கணும் அவரு. அந்த விஷயத்தை நாளைக்கு அவர் கையில் எடுப்பாரா இல்லையா பொறுத்து இருந்தான் பார்க்கணும். திமுக எதிர்ப்புன்றது தொடரும். பாஜக எதிர்ப்பை கையில் எடுப்பாரா என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். கடுமையான எதிர்ப்பை கையில் எடுப்பாரா என்பதை பொறுத்து இருந்தான் பார்க்க வேண்டும். ஆனா சமீபத்துல அதிமுகவோட அந்த கூட்டணி அப்படின்றது வந்து சுமூகமா வந்து முடிஞ்சிருக்குன்ற மாதிரியான செய்திகளா வந்திருக்கு இல்லையா? அது உண்மையாது? அதிமுகவோட கூட்டணி எல்லாம் முடியல சார். அது சும்மா அதிமுக கலைப்பு போடுறது. என்னன்னா அதிமுகவுக்கு கதை வரைச்சிட்டாங்க. பொதுக்குழுல அவங்க என்ன பேசினாங்க? விஜய் தான் முதல்வர், எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தானே பேசினாங்க. ஆதவ அர்ஜுனா என்ன பேசினாரு? எங்களுக்கு 26% ஓட்டு இருக்கு, நாங்க எதுக்கு அதிமுக கூட்டணிக்கு போகணும்னு கேட்டாரா இல்லையா? அப்படி இருக்கும்போது அவங்க அதிமுக என்ன பிரச்சனைன்னா, இவங்க வந்து தாவேக்கா வரும்ட்டு இந்த நிர்வாகிகளையும் இந்த தொண்டர்களையும் வந்து நம்ப வச்சுட்டாங்க. அதிமுகல நீங்க கவலைப்படாதீங்க, தாவேக்கா நம்ம வழிக்கு வந்துடும்,
நம்ம தான் வெற்றி நிச்சயம், நமக்கு திமுக தோக்கடிச்சிடும்லாம் நம்பிக்கை கொடுத்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா கடைசியில தாவேக்கா வரலன்னு கதவு போட்டின உடனே அவங்களுக்கு இப்போ காத்திறங்கின பலூன் மாதிரி புஸ்வரம் ஆயிட்டாங்க. உடனே அப்போ நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களும் இப்ப எஸ்ஐஆர்ல கூட அவங்க ஏன் வேலை செய்ய மாட்டேன்றாங்க? கூட்டணி சரியா அமையாது, எதுக்கு வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. எஸ்ஐஆர்ல அதிமுக சரியா வேலை செய்யல. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கு. சரியான கூட்டணி அமையல, யாருமே கூட்டணிக்கு வரமாட்டேன்றாங்க. இருக்கிற கூட்டணியில இருந்து ஆளுங்க வெளில போயிட்டாங்க. தேமுதிக வருமா வராதா தெரியல, தினகரன் மீண்டும் இங்க வருவாரா வரமாட்டாரா தெரியல. அதனால அதிமுகவே வந்து ஒரு மாதிரி இதுல இருக்கு, குழப்பத்துல இருக்கு. தொண்டர்களும் நிர்வாகிகளும் தாவேக்கா வரலன்னா நமக்கு தோல்வி நிச்சயம் அவங்க கருதுறாங்க. அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக அதிமுக இருந்து இந்த விஷயத்தை கிளப்பி விடுறாங்க. தாவேக்கா தரப்புல அந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடக்கல. எனக்கு தெரிஞ்ச வரையும் அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்கலன்னா எனக்கு தெரிஞ்ச எனக்கு வர தகவல்லாம் சொல்லுது. ஆக்சுவலா நான் கேட்கிற ஆளுங்கெல்லாம் அது மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை, அவங்க ரொம்ப உற்சாகம் எழுந்து போயிட்டதுனால அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கறதுக்காக வருவாங்கன்னு சொல்றாங்க. அவங்க எப்ப வருவாங்கன்னா, நீ பாஜக விட்டு வந்தாதான் வருவாங்க. பாஜக விட்டு ஐடியா இருக்கா? பாஜக அவங்களை விடுவா முதல்ல? பாஜக அதிமுக முதல்ல விடுமா? முதல்ல விடுறதுக்கான வாய்ப்பே இல்லை. அப்புறம் இவங்க எங்க வருது? அதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 10% இருந்தா அதுவே அதிகம். ஆனா மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்ல வேண்டியிருக்கு. அரசியல்ல எதுவுமே எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்கலாம். ஆனால் நடக்கலன்னா அதிமுக தாவேக்கா கூட்டணிக்கான முயற்சிகள் நடக்கலாம் தொடர்ந்து. அது பலிக்குமா பலிக்காதான்றது அதிமுக பாஜக விட்டு வர்றதுதான் இருக்கு. வருவாங்களா மாட்டாங்கன்றது அது தெரியாது ஆக்சுவலா. அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா இருக்கு. ஆனா சார், நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும் பொழுது கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா சாமானிய மக்களிடையே விஜய்க்கு அந்த செல்வாக்குன்றது குறைஞ்சிருக்கா? ஆமாமா, நடுநிலையா இருக்கிற மக்கள் வந்து அவர் ஒரு அரசியல் தலைவர் அப்படின்னு சரி திமுக அதிமுகவுக்கு மாற்றா வந்திருக்காரு, இவரை கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம்னு நினைச்சவங்கலாம் அவர் வந்து நடந்துற விதத்தை பார்த்து கொஞ்சம் சரிப்படைஞ்சிட்டாங்க. என்ன இப்படி ஒரு அரசியல்ல இப்படி ஒரு தலைவர் இருந்தா பின்னாடி ஒரு இவர் ஆளுகிற பொசிஷன்ல வரும்போது நாட்டுல பல விஷயங்கள் நடக்கும், அப்ப இவர் எப்படி நடந்துப்பாரு அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஆக்சுவலா இவரை பார்க்கவே முடியல, இவரை பேசவே முடியலன்ற விஷயங்கள்லாம் வெளில வரும்போது இவர் வந்து யாருமே இவர் அணுக முடியாத லெவல்ல இப்பவே இருந்தாருன்னா இவர் பத்திரிகையாளர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு, தொண்டர்களையும் சந்திக்க மாட்டேன்றாரு, நிர்வாகிகளையும் சந்திக்க மாட்டேன்றாரு. அந்த 4 அட்வைசர்ஸோட தான் கேட்டு இருக்காரு. அப்படின்னா இவர் ஆட்சிக்கு வந்தா இவர் எப்படி இருப்பாரு? அவங்களுக்கு யோசிக்கிறாங்க, நடுநிலை மக்கள் யோசிக்கிறாங்க, என்ன இது மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதனால நடுநிலை மக்கள்கிட்ட வந்து அவர் தன்னுடைய ஆதரவை இழந்துட்டாருன்றதான் உண்மை, அடிப்படையான விஷயம். அதான் முற்றிலும் இழந்துட்டாருன்னு சொல்ல முடியாது. ஒரு 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 சேஞ்சா வந்திருக்காரு அப்படின்னு ஒரு ஒரு ஆர்வமா பார்த்தவங்க கொஞ்சம் அந்த உற்சாகத்தை இழந்து என்ன இப்படி இருக்காரு அப்படின்ற லெவலுக்கு யோசிக்கிறாங்க. அதே போல இப்போ விஜய் அவர்கள் வந்து கடந்த மாதம் நடைபெற்ற அந்த சிறப்பு பொதுக்குழுவிலேயே வந்து அதிக அளவுக்கு திமுக எதிர்ப்பு தான் அவர் வந்து முன்வைக்கிறாரு. சோ பாஜக எதிர்ப்பு வந்து அவர் கம்மி பண்ணிட்டாருன்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் எழுது. ஒருவேளை குறிப்பா வந்து அடுத்தடுத்த மக்கள் சந்திப்புல வந்து அவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே முன்வைச்சார் அப்படின்னா அது அவருக்கு பலன் கொடுக்குமா சார்? அவர் திமுக எதிர்ப்பை மட்டுமே முன் வச்சாருன்னா அவருக்கு பலன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பே இல்லை. சப்போஸ் அவர் தனியார் நின்றாருன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் அவருக்கு இன்னும் அதிகமா வரலாம், அதிமுகவுக்கு போறது குறையலாம். அப்ப அதிமுகவுக்கு தான் நஷ்டமாகும். பாஜக எதிர்ப்பை கடுமையான கொண்டு வந்தாருன்னா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டை எடுக்கலாம். அதன் மூலமாக திமுக வந்து அது வாங்குற ஓட்டை குறைக்கலாம். இது மாதிரியான வெறும் திமுக எதிர்ப்பு நிலையை மட்டும் எடுத்துட்டாருன்னா அவர் வந்து கடைசி கட்டத்துல இந்த தீவிர திமுக எதிர்ப்பு நிலையை எடுத்துட்டு அதிமுகவோட சேர்ந்தாருன்னா, பாஜக இல்லாம அதிமுகவோட சேர்ந்தாருன்னா அது கொஞ்சம் டஃபா இருக்கும், போட்டி டஃபா இருக்கும். ஆனா அதிமுகவோட சேரல, திமுக எதிர்ப்பு நிலையை மட்டும் எடுத்துட்டு தனியாவே இருக்காரு வச்சுக்கோங்க, அது வந்து அதிமுகவுக்கு பெரிய பாதகமா போகும். அவருக்கு போற எல்லா திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் எல்லாமே பாதி விஜய்க்கு போயிடும். அதனால திமுக விஜய் தனியா போற ஐடியால இருக்காருன்னு பல பேர் சொல்றாங்க. அவர் தன்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு பார்க்கணும், அப்பதான் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம தயாராக முடியும்ட்டு அவர் நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க, அவங்க பாக்குறாங்க ஆக்சுவலா. அதனால வந்து திமுக எதிர்ப்பை மட்டும் எடுத்தால் போறாது, பாஜக எதிர்ப்பையும் சேர்த்து எடுத்தால்தான் அதிமுகவுக்கு போற ஓட்டுல இருந்து கொஞ்சம் வாங்க முடியும், திமுகவுக்கு போற ஓட்டுல இருந்து கொஞ்சம் வாங்க முடியும். இல்லாட்டி வந்து திமுகவுக்கு போற ஓட்டை வந்து அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. திமுக அது வாங்குற ஓட்டை வாங்கிட்டு அவங்க அதுக்கு 14% நேரடியா வாங்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலா வந்து அவங்க கூட்டணியும் பலமா இருக்கு. அவங்க பல்வேறு விதமான நலத்திட்டங்கள் மூலமாக பெனிஃபிட் ஆனவங்களும் அந்த குறி வச்சு ஓட்டை வாங்குறதுன்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து பாஜக எதிர்ப்பை வந்து அவர் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அது எடுக்கலைன்னா அவர் வந்து திமுக ஓட் பேங்கை ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார், இறுதி ஒரு கேள்வி சார். இந்த பீகார் தேர்தலில் வந்து குறிப்பா எதிர்கட்சிகளுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பாயிலரா வந்து பிரசாந்த் கிஷோர் இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் நம்ம அந்த டேட்டாஸ் எல்லாமே பார்க்கிறோம். இன்னொரு பக்கம் வந்து பீகார்ல எப்படி வந்து பிரசாந்த் கிஷோரோ அதே போலதான் தமிழ்நாட்டுல தாவேக்கா அப்படின்னு சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்?
ஒரு கட்சி வந்து புதுசா வந்திருக்கு, அதை ஒரு செல்வாக்குமிக்க நடிகர் ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சுக்க விரும்புவார். விஜயகாந்த் அப்படிதான் தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்னு தெரிஞ்சுட்டாரு. அதே மாதிரி இப்ப இவரு கூட இவரு நம்ம ஆந்திரால இருக்காரு, அந்த துணை முதல்வர் பவன் கல்யாண், அவரே தன்னுடைய 14-19 தன்னுடைய இது என்னன்னு பாத்துட்டாருல அவர். ஆக்சுவலா பாயிண்ட் என்னன்னா வந்து விஜய் வந்து தனக்கு என்ன செல்வாக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறது முதல் வேலையா நினைக்கிறாரு ஆக்சுவலா. அதனால அவர் வந்து நீங்க ஸ்பாயிலரா இருக்காரு, இல்ல அவர் வந்து கிங் மேக்கரா இருக்காரு அப்படின்லாம் நீங்க சொல்ல முடியாது. அவரு கிங் மேக்கரா இருக்காரோ, இல்ல அவர் வந்து கேம் சேஞ்சரா இருக்காரோ, அல்லது ஸ்பாயிலரா இருக்காரோ, அது வந்து நம்ம தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் சொல்ல முடியும். ஆனால் அவர் தன்னுடைய ஓட் பேங்க் என்னன்னு செக் பண்றதுக்கான அந்த 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 அணுகுமுறையை வந்து அவர் கையில முதல்ல எடுக்கிறதுல வந்து ஆச்சரியம் கிடையாது ஆக்சுவலா. ஏன்னா அப்பதான் ஃபியூச்சரை நீங்க பிளான் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க அதிமுகவோட சேர்ந்து போட்டி போடலாம் சார். ஒரு வருஷம் கழிச்சு பழனிசாமி சொல்லுவாரு என்னாலதான் நீங்க ஜெயிச்சிங்கன்னு விஜயை பார்த்து. விஜய் சொல்லுவாரு என்னாலதான் நீங்க ஜெயிச்சிங்கன்னு. எப்படி ஜெயலலிதா விஜயகாந்த் பார்த்து சொன்னாங்களோ அது மாதிரி. அந்த பிரச்சனை எல்லாம் எதுக்கு அனாவசியமா தேவையில்லாம தன்னுடைய ஓட் பேங்க் எவ்வளவுன்னு தெரிஞ்சா 29 எலெக்ஷன்ஸ்ல எப்படி பிளான் பண்றதை அவங்க பிளான் பண்ணிப்பாங்க ஆக்சுவலா. அது வந்து சில இடங்கள்ல ஸ்பாயிலரா இருக்கலாம், சில இடங்கள்ல கேம் சேஞ்சரா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அதனால வந்து அவருடைய ஓட் பேங்க் என்னன்னு நமக்கு தெரியல. அவருக்கு ஓட்டு வரக்கூடிய வழிகள் நமக்கு தெரியுது. அந்த ஓட்டுகள் அந்த முறைப்படி வருமானா அவர் என்ன மாதிரி செயல்பாடுகள் பண்ண போறாரு தான். இப்ப நம்ம சொன்ன மாதிரிதான் திமுக எதிர்ப்பை தீவிரமா எடுக்கிறவர் பாஜக எதிர்ப்பை தீவிரமா எடுப்பாரா? எடுத்தா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் எடுப்பார். இப்போ நடந்து கொள்ற முறையில் தான் இருக்கு. அப்புறம் நடுநிலை மக்கள் ஓட்டை எப்படி வாங்குவாரு? அது நடத்தின் மூலமா தான் வாங்குவாரு. அப்ப திமுக அதிமுக ரெண்டையும் எதிர்க்கிறாருன்னா நடுநிலை மக்கள் ஓட்டை வாங்குவார். அப்ப அதிமுக எதிர்த்தாருன்னா அவர் தனியா தான் நிக்கணும். அப்ப அவரு இப்ப தனியா நிற்கும் போது அதிமுகவை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு அவர் தள்ளப்படுவார். அதை செய்வார் அவரு. அப்ப நடுநிலையாளர்கள் ஓட்டை அவர் வாங்கணும். சோ பாஜகவை எதிர்த்தா திமுகவுக்கு போற பாஜக எதிர்ப்பு ஓட்டு. நடுநிலையாளர்கள் ஓட்டை வாங்கணும்னா நீங்க திமுகவோட சேர்த்து அதிமுகவை எதிர்க்கணும் தனியா நிற்கும் போது. அதை பண்ணுவீங்களா நீங்க? இதெல்லாம் நீங்க பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க ஸ்பாயிலரா இருந்தாருன்னு நீங்க வந்து கேம் சேஞ்சரா இருந்தானே எதை பத்தி ஏன் கவலை பண்ணணும்? என்னுடைய ஸ்ட்ரென்த் எவ்வளவுன்னு தெரியறதுக்கு தான் நிக்கிறேன். 15% ஓட்டு கூட வாங்கலாம், அதுல ஒரு சீட் கூட வாங்காத இருக்கலாம். இப்போ 23% ஓட்டு வாங்குறாரு தேஜேஸ்வரி, 25 சீட் தான் வாங்கினாரு. 8% ஓட்டு வாங்கின காங்கிரஸ் பீகார்ல 6 சீட் தான் வாங்கியிருக்கு. 2% ஓட்டு வாங்கின ஓவைசி 5 சீட் வாங்கினார்ல. ஸோ பர்சன்டேஜுக்கும் சீட்டுக்கும் ஒன்றும் பெருசா நீங்க ரிலேட் பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்டு வாங்கும் போது சீட் எவ்வளவு வரும்னு தெரியாது நமக்கு. அதனால விஜயை பொறுத்த மட்டும் தனக்கு எவ்வளவு இருக்குன்னு பாக்குறதுன்னு தீவிரமா இருந்தாருன்னு ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து கடைபிடிக்கணும், செயல்முறைகள் கடைபிடிக்கணும். இல்லாட்டி அவருக்கு வந்து அவர் வந்து கேம் சேஞ்சராகவும் இருக்க முடியாது, ஸ்பாயிலராகவும் இருக்க முடியாது, பிசு போயிடுவார். ஸோ கேம் சேஞ்சராகவோ ஸ்பாயிலராகவோ இருக்கணும்னா நான் சொன்ன மாதிரியான விஷயங்கள் கையில எடுத்து அவர் வந்து பிரச்சாரத்தை பண்ணினார்னா அவர் வந்து ஸ்பாயிலராகவும் இருப்பாரு, சில இடங்கள்ல கேம் சேஞ்சராகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நிச்சயமா சார். மின்னம்பலம் நேயலுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாகவும் மிக விரிவாகவும் பதில் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி சார், தேங்க்யூ. இதுதான், இது மட்டும்தான் பனையன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.